எல்லாம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் எல்லா வளங்களும் பெற்றும் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இயற்கையை வணங்கி உங்களோடு சிறப்பாக பல நாட்கள் உறவாடி கொண்டிருக்கின்ற உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணனின் அன்பு கலந்த வணக்கங்களும் பிரபஞ்சத்தின் ஆசியும். சான்றோர்களே, நீங்கள் கொடுக்கும் ஆதரவும் நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு எனக்கு முயற்சியும் பயிற்சியும் சிறப்பான வகையில் கொடுத்து வரீங்க. நான் கொடுக்கறத கேட்டு அதன் மூலமாக பலனடைந்து பல நன்மைகளை அடைந்ததாக எனக்கு சொல்கிறீங்க. மேலும் மேலும் என்னை ஊக்குவிப்பதால் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கு. நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிறப்பை பற்றி பேசி வருகிறோம். ஆனால் இந்த மாதம் நாம் இந்த ஆடி மாதத்தின் சிறப்பை பற்றி நன்கு உணர்வோம். ஆடி மாதம் தேடி நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவாங்க. ஆடி மாதம் ஓய்வெடுத்த பூமியானது உங்களுடைய வெப்பநிலையில் இருந்து பனி வெப்பம் கடந்து அதற்கு பிறகு பருவ காலத்தின் முதல் பருவமாக இந்த ஆடி மாத பருவ காலங்கள் இயற்கைக்கு கிடைக்கிறது. இந்த இயற்கையின் அற்புதமான இந்த படைப்பிலே இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்டதென்றால், பெண் ராசி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய ராசியினால் நாம் கவரப்பட்டுள்ளோம். சந்திரனுடைய இயற்கை நமக்கு நிறைய அள்ளி கொடுக்கிறது. அதை நாம் பெறுகின்ற பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் நாம் அந்த சந்திரன் இருக்கும் இடத்தில்தான் குரு பகவானும் அங்கே உச்சம் பெறுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த ராசியை செவ்வாய் பகவான் 7லிருந்து உச்ச பார்வையாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட இயற்கையின் ரகசியம் செவ்வாவும் அந்த குருவும் ஒன்றோடு ஒன்று பிரதிபலிக்கின்ற அந்த காலத்தில் பிறக்கக்கூடிய ராசி நேயர்கள் கடக ராசியாகவோ கடக லக்னமாகவோ இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை அடைவதற்கான சூழ்நிலை அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் நாம் அடைகின்ற ஒவ்வொரு பலனையும் நன்கு தெரியும். நம் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூறுவது மட்டுமல்லாமல் அந்த மாதத்தில் நாம் புதிய தம்பதியர்களுக்கு மாலை மாற்றி நாம் எடுத்து வைத்த அந்த மாலையை புது தண்ணீரில் விடுவதும், இந்த மாதத்திலே அம்மனுக்கு வழிபடுவதும், அம்மனுடைய ஒவ்வொரு அபிஷேகங்களும் ஒவ்வொரு ஆராதனையும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் போன்ற நாட்களில் சிறப்பானவை. கூழ் ஊற்றுவாருங்க. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய உடல் வாகானது குளிர்ச்சியில் நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது முதல்ல அந்த எளிமையான அந்த கோடை காலத்து பயிரான அந்த கேழ்வரகை அவங்க அம்மனுக்கு வேண்டி அதற்கு அவங்க கொடுத்து வருவாங்க. அந்த பூஜை புரஸ்காரங்களில் பார்த்தா பெண்களுக்கு அலங்காரம் அப்படி இருக்கும். அவங்க அந்த விலையில் அணிந்து அந்த அம்மனுக்கு புது ஆடை உடுத்தி தானும் உடுத்தி பொங்கல் வைத்து இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு சிறப்பான பயிற்சியும் நல்ல முயற்சியும் செய்து இந்த தேசத்திற்கும் தன் வம்சாவழியினருக்கும் சீரும் சிறப்பும் தருவதற்கான நல்ல இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் சக்திகளும் பலமும் கிடைக்கும். ஏனென்றால் அங்கு செவ்வாய் கிரகம் நீச்சம் பெறுவதனால் நரம்பு சம்பந்தமான தளர்ச்சிகள் வருவதற்கு இந்த மாதம் நாம் குளித்து மொழிவி சுத்தப்படுத்தி கொண்டே போவதனால் நம்மளுடைய உடல் வாகானது நல்ல பலம் பெற்றிருக்கும். அதே நேரத்தில் வருகின்ற மழைக்காலம் பனிக்காலங்களில் தாங்கக்கூடிய சக்தியும் அங்கே கிடைக்கும். அந்த ஆடி மாத பலன் மிக மிக அற்புதமானது. ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு தேசாந்திரத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதில் தென்பகுதியாகிய நமது பகுதியில் தட்சாயனம் என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொரு கிரகங்களும் இந்த தட்சாயன பகுதிக்கு வந்தால் 2ஆண்டு கிரகமும் இந்த பகுதியில் தான் உச்சமடைகிறது. ஓராண்டு கிரகமும் இந்த பகுதியில் தான் உச்சமடைகிறது. அதே நேரத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார் என்றால் சிம்மத்தில் சூரியன் மூல திரிகோணம் பெறுகிறார். அடுத்த ராசி கன்னியில் பார்த்தீங்கன்னா மூல திரிகோணம் ஆட்சி உச்சம் பெறுகிறார் புதன். அதுக்கு அடுத்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி உச்சம் பெறுகிறார். இப்படி தொடர்ச்சியாக
உச்சம் பெறுவதும் மூல திரிகோணம் பெறுவதும் ஆட்சி பெறுவதுமான சிறந்த பலன்கள் இருப்பதனால் இந்த தெற்கு பகுதியை நாம் புனிதமாக கருதுகிறோம். ஏனென்றால் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் நம்மிடம் பேசும்போது கூறுவார்கள், நாங்கள் தென்னாடு வர வேண்டும், நாங்கள் உங்களுடைய பகுதியில் வந்து இளப்பாற வேண்டும் என்று கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய பகுதியோட தன்மை, இங்கே இருக்கும் பூஜை புரஸ்காரங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு க்ஷேத்திரங்களும் ஒவ்வொரு புண்ணிய நதிகளும் இங்கே பாய்ந்து கொண்டிருப்பதனால் எல்லோருக்கும் மன அமைதியும் மன ஆறுதலும் தருகின்ற இடமாக நம்மளுடைய தென்னாடு இருக்கிறது. அதனால தான் தேவார திருவாசகத்திலாம் பார்த்திங்கன்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னெல்லாம் பாடியிருக்காங்க. மேலும் நாம் இந்த நேரங்களில் ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் என்ற ஒரு நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக ஒரு நாம் எப்படி உணவுகள் படைத்து கொடுக்குறோமோ அதே போல் கையில் தண்ணீரை எடுத்து எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் கொடுக்கும்போது வானமண்டலத்தில் அந்த காற்றானது கீழும் வராது மேலும் வராது இருக்கும்போது இந்த கடுகில் அந்த எண்ணெய், கடுகு எண்ணெய், அதே நேரத்தில் நல்ல எண்ணெய், மேலும் இந்த எள்ளு எண்ணெய், இந்த எண்ணெய்கள்லாம் எப்படி இருக்குன்னா மிகவும் அற்புதமானதாக இருக்கும். வடநாட்டில் கடுகெண்ணெயும் தென்னாட்டில் எள்ளு எண்ணெயும் பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த எள்ளு எண்ணெயில் நாம் விளக்கேற்றி வச்சு தீபம் ஏற்றுறது, நெய்யில் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் அம்பாளுக்கு உகந்தது. ஏன் உகந்ததுன்னு கேட்டால், நம்ம பூமியில் விளைந்த பொருளில் கடுகு மகாவிஷ்ணுவோடைய கண்ணின் பாவை என்று ஒரு சாரர் கூறுகிறார்கள். அது ஏன்னு கேட்டால் அவ்வளோ நுட்பமானது. அதில் உள்ள அசடு, அதுக்கு தான் கண்ணில் இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கண்ணில் கட்டுன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை தெளிவாக இருக்கும். கண் பார்வை தெளிவாக இருந்தால் அறிவின் திறன் சிறப்பாக இருக்கும். அதற்காக தான் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆடி மாதம் முதல் மாதமாக ஆரம்பித்து அது ஆடி, ஆவணி, புரட்டாசி போன்ற மாதங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் தெய்வ வழிபாட்டு மாதங்களாக இருக்கும். சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் மக்கள் இறைவனோடு தன்னை ஈடுபடுத்துகின்ற காலமாக இருப்பதனால் இந்த கடகராசியில் வருகின்ற இந்த மாதமானது மிக மிக அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி உங்களுடைய உடலுக்கு சக்தியை கொடுக்கிறீர்களோ அந்த அளவு அது சக்தி பீடம்னு பேர். அந்த கடகராசி தான் சந்திரனுடைய ஆட்சி வீடு. அந்த வீட்டில் குருச்சந்திர யோகங்கள் பெறுகிறது, குருமங்கள யோகமும் பெறுகிறது. ஏனென்றால் குருவும் செவ்வாவும் சேர்ந்திருக்கிறதை விட ஒன்றோட ஒன்று பார்வை பெறுகின்ற இடமாக இருப்பதனால் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் இரண்டும் ஒன்றோட ஒன்று பார்க்கும்போது நம்மளுடைய நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், நம்மளுடைய அறிவு சம்பந்தமான விஷயங்கள், நம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கால கடமைகள், மேலும் ஒவ்வொரு நாளும் நாம் எதற்காக இந்த பூலோகத்தில் நம் எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுகிறோம். நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய பயணம், நம் முன்னோர்கள் காட்டிய வழி, அதன்படி நம் பின்வரும் வாரிசுகளுக்கு சிறப்பை தருவதற்காக தான் அந்த கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுவது. அப்போ நம் புத்திரர்களும் பணம் மற்றும் பொருளாதார வசதி எல்லாமே பெற்றுத்தரக்கூடிய இடம் அந்த இடம். அப்படிப்பட்ட அந்த புதனுடைய ஆதிக்கமும் அதனுடைய தைரியமும் இந்த இடத்தில் சற்று குறைவாக இருக்கும். ஏனென்றால் புதனுடைய பவர் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய ஆற்றலுடைய ரொம்ப அற்புதமாக மிக நுட்பமாக இருக்கும். குருவினுடைய ஆற்றல் இருக்கும்போது பொருளாதார கஷ்டம் இருக்காது. அதே நேரில் மிகவும் பொறுப்புடையதாகவும் நல்ல ஆடி மாதத்துடைய நீர்நிலைகளில் உள்ள காற்றுகள், அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ